ஃபர்ஸ்ட் நான் வந்து எங்கள் டீமுக்கு நான் வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் எப்போ சொல்ல முடியும்னு தெரியாது. ஸோ ஏன்னா வந்து இந்த படத்தில் நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்றதை மீறி வந்து இந்த படத்தில் நடிச்சு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வந்து அஞ்சாம் பாதிரான்னு ஒரு படத்தில் வந்து ஒரு கெஸ்ட் கேமியோ ரோல் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த படம் பண்ணும்போது இருந்த மாதிரி தான் இந்த படத்துலையும். ஏன்னா அந்த படம் பண்ணும்போது எனக்கும் வந்து அது வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரே ஒரு ஷார்ட்டில் மட்டும்தான் வரும். ஆனால் அந்த படம் வச்சு நிறைய பேருக்கு எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான். இந்த படம் வந்து நான் பண்ணது நிறைய பேருக்கு எங்கள் ஊர்லேயே தெரியாது. ஏன்னா நானும் பெருசாக யார்கிட்டையும் சொன்னது கிடையாது. ஒரு தமிழ் படம் பண்ணுறோம் அப்படி மட்டும்தான் சொல்லியிருந்தேன். என் வீட்லேயே தெரியாது. எங்கள் அம்மா வந்து இந்த படத்தோட ப்ரிவ்யூ முடிச்சுட்டு நான் பேசும்போது அம்மா கேட்டாங்க, எந்த படம் ப்ரிவ்யூக்கு போனீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் போர்த்தொழில் அப்படின்னு ஒரு படம். அப்படின்னா நல்லா இருக்கா அப்படின்னா நான் சொன்னேன் நல்லா இருக்கம்மா அப்படின்னு சொன்னேன். உடனே அம்மா சொன்னாங்க, முதல்ல வந்து நீ ஒரு படத்துக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்கிற, நீ நடித்த படத்தை பற்றியெல்லாம் நீ எதுவுமே நல்லது சொல்ல மாட்டோம் ஜென்ரலாக அப்படின்னு. ஸோ எங்கள் வீட்லேயும் சரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சரி எல்லாருமே வந்து நான் இந்த படத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக என்கிட்ட பேசும்போது அது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. எல்லாருக்கிட்டையும் தேங்க்யூ சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஏடிஸ்ட்டை தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த படம் ஃபுல்லாகவே வந்து அவங்க தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. எனக்கு என்ன கோபமாக இருந்தாலும் என்ன இதாக இருந்தாலும் நான் அவங்கள்ட்ட தான் வந்து சொல்லிப்பேன். ஸோ அவங்களுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து விக்னேஷ், அவரை பற்றி என்ன சொல்லணும்னா, நான் வந்து லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருப்பேன் வந்து நான் ரொம்ப நாள் கழித்து ஒரு தமிழ் படம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ மலையாளம் படம் வந்து எப்படின்னா ஒரு நைட்டு 9:30 தான் முடியும். வந்து ஒரு ஃபுல் டே ஷூட்னா 9:30 ஆகும். நம்ம ரூமுக்கு போகிறதுக்கு எப்படியும் 10:30 ஆகிடும். ஸோ வந்து சரி ஒரு தமிழ் படம் வந்தேன்னா 6 மணிக்கு பேக்கப் ஆயிருமே அப்படின்னு வந்து ஜாலியாக பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து பார்த்தா ஒரு நாள் கூட டே ஷூட் வந்து கம்மியாக இருந்துச்சு. எல்லாமே நைட் ஷூட் தான். எந்திரிக்கிறதே தூங்க போகிறதே காலையில் 6 மணிக்கு தான் போவோம். நான் என்னென்னா 7 மணிக்கெல்லாம் எந்திரிப்பேன். 7 மணிக்கு எந்திரிச்சு தூக்கம்ன்றதே கிடையாது. நான் வந்து ஏண்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே சொன்ன மாதிரி அவர் எல்லாரையுமே கஷ்டப்படுத்தியிருக்கோம், எங்களையும் கஷ்டப்படுத்தியிருக்கோம். என்னென்னா நான் வந்து இது நம்ம நிறைய இப்போ வந்து ரீசெண்டாக நான் படங்கள் பண்ணுறதுனால நம்மளுக்கு இருக்கும்ல, சரி நம்ம நடிக்கிறது கரெக்டாக இருக்கும், நம்ம இது பண்ணால் கரெக்டாக இருக்கும், இந்த சீனில் இப்படி நடித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து பிரேக் பண்ணிடுவார். இது இப்படி இல்லை, இப்படி பண்ணால் இருக்கும், கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ரிஹர்சல்ஸ் வாங்குவார். ஸோ எனக்கே வந்து புதுசாக இருந்தது. ஓகே, நம்மள்ட்ட ஒருத்தர் வந்து அப்படி பண்ணுறது வந்து ஏன்னா நம்ம ஒரு பேட்டர்ன்லேயும் நடிச்சிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி. இந்த படத்துக்கும் நான் ரொம்ப சின்ன ரோல் பண்ணியிருந்தேன்னா கூட எனக்கு வந்து நிறைய பேர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அசோக் சரத் சார் எல்லாம் இவங்களோடலாம் நான் நடித்தது என்னென்னா ரொம்ப கம்மியான டேஸ் நடித்ததுனால அப்போ இருக்கிறத விட நாங்கள் ப்ரமோஷன்ஸ் அட்டென்ட் பண்ணி வந்து எனக்கு அவங்களோட ரொம்ப க்ளோஸாக இருக்கும். தேங்க்யூ. நீங்கள் 2 பேரும் வந்து கூட இருந்ததுனால தான் வந்து அந்த ரோல் எனக்கு கரெக்டாக பண்ண முடிஞ்சிருக்கும். தேனப்பன் சார் சொன்ன மாதிரி அவர் எனக்கு கீழே உட்காந்து போது சொன்னார், நீங்கள் நடித்த படம் எல்லாமே ஹிட் ஆகிருக்கு அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன், சார் அது வந்து ஒரு 100 பேருக்கு சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மேடையில் சொல்லுவார்னு நான் எதிர்பார்க்கல. தேங்க்யூ சார். ஆல்ஃப்ரட் வந்து அவர் வந்து இந்த கேரக்டரில் எழுதியிருக்காரு. எனக்கு கதை வந்து சொல்லும்போதே அவங்க சொன்னாங்க வந்து ரொம்ப சின்ன கேரக்டர் அப்படின்னு. ஸ்டில் எனக்கு தெரியும் இந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகும், இல்லை வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க, இந்த படத்தை பற்றி பேசுவாங்கன்றது ஒன்று தெரியும். ஸோ இந்த கேரக்டர் வந்து எழுதுனதுக்கு ரொம்ப நன்றி. E4 வந்து திருப்பியும் சொல்கிற மாதிரி தான், மறுபடியும் அவங்க வந்து எனக்கு ஃபேமிலி மாதிரி தான். E4 என்டர்டெயின்மெண்ட்னா என்னோடய ஃபஸ்ட்டு படம் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படம் சக்ஸஸ் அப்படின்றது வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஃபேமிலியில் ஒரு சக்ஸஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்ளோஸ் அண்ட் எப்ரியா ஸ்டுடியோஸ் அவங்க 2 ப்ரொடக்ஷன்ஸும் இந்த இதில் பார்ட்னராக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் தேங்க்யூ. எனக்கு தெரியல யார் இருக்காங்க, ஜேக்ஸ், அவரும் இதே மாதிரி ஒரு வாட்டி நாங்கள் வந்து கொச்சின்லேருந்து சென்னை வரும்போது ஃப்ளைட்டில் இருந்தார். ஸோ அவர்கிட்ட நான் சொன்னேன் வந்து இந்த படம் பண்ணுறேன், இந்த படம் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னா. அப்போ அவரே சொன்னார், கதை கேட்கும்போது எனக்கு தெரியுது பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் தான் இந்த படம் வந்து பிட்ச் பண்ணி இப்போ வந்து நம்ம ரிலீஸ் ஆகி இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு மேஜர் இதாக இருக்கார். ஸோ தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்து மீடியா அண்ட் ப்ரெஸ் எல்லாருக்குமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி நீங்கள் எழுதுனதை பார்த்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து எங்களோட சக்ஸஸ்க்கு ஒரு பார்ட். தேங்க்யூ ஸோ மச்.
கேமராமேன் பற்றி சொல்லலைன்னு அவர் கவலைப்பட்டார். அவர்கிட்டையும் இதே மாதிரி தான். நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய பேசினது எதுவுமே கிடையாது. ப்ரமோஷனில் பார்த்து தான் நான் அவரை கலாய்ச்சி இப்போ எனக்கு அவர் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. தேங்க்யூ ஸோ மச். இன்னசென்ட் காப்பா ஆரம்பிச்சு ஒரு பயங்கரமான மாஸ் காப்பா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆவீங்க. அந்த சீன் பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எஸ், அசோக் செல்வன் நெவர் டிசப்பாயிண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. உங்களுடைய கேரளா ஃபேன்ஸ் ஆகணும், ஆஃப்டர் மாரக்கர் இந்த படத்துக்கு கீழே போய் அசோக் செல்வன் அறியல அப்படின்னு வந்து எல்லாருமே பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்த அளவுக்கு இந்த படம் போய் ஆல் ஓவர் த வேர்ல்டு ரீச் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு உங்கள் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது சில படங்கள் வந்து டைட்டிலோ கதையோ கேட்டு நம்ம வந்து பார்க்குவோம். இப்போ அசோக் செல்வன் நடிச்சிருக்காருன்னா கண்டிப்பாக படம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணியிருக்கீங்க இந்த படம் மூலியமா. ஸோ உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்து எல்லா ஃபேன்ஸும் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. உங்களோட 10th இயர் ஸ்டெப் இன் பண்ணுறீங்க. ஸோ இந்த சக்ஸஸோட ஸ்டெப் இன் பண்ணுறீங்க. இதை விட ஒரு பெஸ்ட்டான படம் அமைய முடியாது உங்களுக்கு. ப்ளீஸ் கம் அண்ட் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் வித் அஸ் சார். ஃபஸ்ட்டு தேங்க்யூ, தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இது இது சக்ஸஸ் மீட்டோட தேங்க்ஸ் கிவிங் மீட் தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ பேர்த்துக்கு நாங்கள் எல்லாருமே ரொம்ப கிராட்டிடியூட், ரொம்ப நன்றி தான் ஃபீல் பண்ணுறோம். இதுலேருந்து மக்களுக்கு ஃபஸ்ட்டு நன்றி. ஏன்னா மக்கள் வந்து இந்த படத்தை தங்கள் தான் ஓன் பண்ணிட்டாங்க இந்த படத்தை. ஏன்னா இந்த வேர்ட் ஆஃப் மவுத்தோட ப்ரொமோஷன் தான் எங்கள் படம் நினைக்கிறேன். நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணாலுமே இந்த படத்தை வந்து மிகப்பெரிய லெவலில் கொண்டு போனது வந்து மக்கள் அவங்கக்கிட்ட, மற்றவங்கக்கிட்ட சொல்லி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி, அதுவாக நடந்த ஒரு மேஜிக்கு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு நன்றி வந்து ப்ரெஸ்ஸுக்கு தான். ரொம்ப நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் ஷோ வந்து ஒரு 2 நாள் முன்னாடி இருந்தது, ரிலீஸ்க்கு முன்னாடி. ஸோ விக்னேஷ் வந்து கொஞ்சம் பண்ணணுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். ஏன்னா சஸ்பென்ஸ் த்ரில்லர், யாராவது ஒருத்தர் இது வந்து சொல்லிட்டாங்கன்னா அது வந்து அந்த மக்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது அப்படின்னு. பட் கண்டிப்பாக ப்ரெஸ் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை. நாங்களும் அன்றைக்கி நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணலாம் அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அதே மாதிரி ஒரு ஸ்பாய்லரும் இல்லாமல் ரிவ்யூஸ் ப்ளஸ் மைனஸ் வாட் மோஸ்ட்லி எல்லாருமே ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வித்தவுட் ஸ்பாய்லர்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இது ஹோல் டீமோட சேர்த்து நான் சொல்கிறேன், வி லவ் யூ, வி தேங்க்யூ. போன வருஷம் நிறைய படங்கள் பண்ணேன். அப்போ ஒரு செல்ஃப் டவுட் வந்தது, இந்த மாதிரி நம்ம கரெக்டாக பண்ணுறோமா. ஏன்னா நல்ல படங்கிற பேர் வருது, பட் பாக்ஸ் ஆஃபீஸுங்கிறது வந்து அந்த டிரான்ஸ்லேஷனுக்கான ஒரு தூரம் டிஸ்டன்ஸ் இருந்தது. கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்னு ஒரு ஒரு செல்ஃப் டவுட் வந்தது. அதுவும் இல்லாமல் இப்போ என்னை சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் இப்போ மக்கள் தேட்டருக்கு வர்றதில்ல அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பட் இந்த படம் இது எல்லாத்துக்குமே ஒரு பதிலாக இருந்தது. ஸோ எல்லாருக்குமே நன்றி. நான் ஒரு படம் சூஸ் பண்ணோம். இப்போது ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் பற்றி இப்போ சோஷியல் மீடியாலையும் சரி, நான் மீட் பண்ணவங்கிட்ட நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க ஸ்கிரிப்ட் நல்லா சூஸ் பண்ணுறீங்கன்னு. அதுக்கு ஒரே ரீசன் தான். நான் எப்போவுமே நான் சின்ன வயசில் வளரும்போது எங்கள் வீட்டில் வந்து அந்த மந்த்லி பட்ஜெட்டில் வந்து தேட்டருக்குன்னு ஒரு பட்ஜெட் ஒன்று போகும். அதாவது அதாவது அவங்க சம்பாதிக்கிறதுல ஒரு சின்ன பங்கு வந்து செலவு பண்ணி, அதையும் தாண்டி நேரத்தை செலவு பண்ணி தேட்டரை வந்து பார்ப்பாங்க. ஸோ ஒரு டைம் நான் டிசைட் பண்ணும்போதும் அதை தான் நினச்சிப்பேன். இப்போ அவங்க வந்து பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று புதுசாக தரணும், ஏதாவது என்டர்டெய்னிங்கை தாண்டி ஏதாவது புதுசாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த வகையில் இந்த வாட்டி வந்து கரெக்டாக போய் மார்க்கை அடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ மக்களுக்கு மறுபடியும் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நான் திருப்பி கொஞ்சம் ஃபியர்லெஸ்ஸாக எனக்கு வேணுங்கிற எனக்கு தோன்ற படங்களை நான் இன்னும் கொஞ்சம் ஃபியர்லெஸ்ஸாக சூஸ் பண்ணுவேன். ஹோல் டீமுக்கே நன்றி. ஃபஸ்ட்டு இந்த டீமோட யங்கஸ்ட் பர்சன் ஹரிஷ் நீல், சரத் சார், நன்றி சார். ரொம்ப சந்தோஷமாக இதோட ஒர்க் பண்ணுறது. ஏன்னா நான் வந்து ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா எனக்கு ப்ராசஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த ஸ்பாட்டில் ஆக்ஷன் கட் நடுவில் இருக்கிற டைம் தான் என்னோடய ஃபேவரட் டைம். ஸோ அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக நல்ல கொலாபரேஷனாக, அதுவும் இல்லாமல் ஒரு 40 இயர்ஸ் இருந்தவர்கிட்டேருந்து நான் நிறையா கற்றுக்க முடிஞ்சுது, அப்சர்வ் பண்ண முடிஞ்சுது. ஆஃப் த கேமராவும் நிறையா கற்றுக்க முடிஞ்சுது. ஸோ எல்லாத்துக்குமே நன்றி சார். சீக்கிரம் செகண்ட் பார்ட் பண்ணலாம். அண்ட் விக்னேஷ் பற்றி சொல்லணும்னா, நண்பன் ஜெயிக்கிறத பார்க்குறது வந்து ஒரு மிகப்பெரிய ரொம்ப அழகான ஃபீலிங் அது. இப்போ நீங்கள் எல்லோரும் ஒரு டைமும் நிறைய பேர் பேசும்போது, விக்னேஷை பற்றி பேசும்போதும் நீங்கள் கைத்தட்டும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம்.
ஸ்ட்ரீட்டாக போய் எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே ஓடுறா அப்படிமா நான் ஓடிட்டுருப்பேன். ஸோ அந்த 2 பசங்க இப்போ இந்த படம் 50 crores கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த மேடையில் நிற்கிறது வந்து இது வந்து கனவு நனவான ஒரு மொமெண்ட் தான் இது. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இது வந்து விக்னேஷோட சின்சியாரிட்டிக்கும் அந்த உழைப்புக்கும் அந்த ஃபோக்கஸ்க்கும் அந்த ஒரு என்ன சொல்கிறது மெட்டிகுலஸ் அந்த வேர்டு தான். மெட்டிகுலஸாக ஒரு விஷயமும் ரெடி பண்ணிட்டு தான். இப்போ நிறைய பேர் நான் ஒர்க் பண்ணவங்களே ஸ்பாட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு போவாங்க. விக்னேஷ் அப்படிலாம் இல்லை. எல்லாமே பேப்பரில் இருக்கணும், எல்லாமே என்ன நடக்குதுன்னு தெரியணும், அப்போ தான் ஷூட்டிங் போவாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி ஆக்டர் ஃப்ரெண்ட்லி, டீம் ஃப்ரெண்ட்லி, ப்ரொடக்ஷன் ஃப்ரெண்ட்லி கை. அஃப்கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருமே வந்து நல்லா நடிச்சிருப்பாங்க. அது ஆப்வியஸ்லி அந்த வேலையை வாங்கினது தான். அதனால தான் அந்த ஒரு விஷயத்தையும் கஷ்டப்படுன்னு சொல்ல முடியல, பட் அவரோட கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் வாங்குற ஒரு ஸ்கில் விக்னேஷ் கிட்ட இருக்குது. ரொம்ப கிளியரான கம்யூனிகேஷன் ஸ்கில் அது. அண்ட் தேங்க்யூ டு த ப்ரொடியூசர்ஸ், E4 என்டர்டெயின்மெண்ட், முகேஷ் சார், சாரதி சார், பிரமோத் சார், அப்ளாஸ், சஞ்சய், சுனில் சார், சமீர் சார், இவங்க எல்லாருக்குமே வந்து ஏன்னா இந்த படம் வந்து இட்ஸ் நாட் அ டிபிக்கல் ஃபிலிம் வேர் யூ சூஸ் அண்ட் சே ஓகே போகலாம் அப்படின்னு. இதில் கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கும், பட் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபைட் இல்லை, சாங் இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் தாண்டி இந்த கதையை நம்பி இதை சூஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ ப்ரொடியூசர்ஸ். இந்த மாதிரி நிறைய படங்கள் நீங்களும் பண்ணணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் சக்தினா இது வந்து ஓமை கடலைக்கு அப்புறம் நாங்கள் திருப்பி ஜாயின் பண்ணுற படம். சக்தி நான் படம் பண்ணுறாருனாவே அது ஒரு எக்ஸ்ட்ரா மார்க்கெட்டில் வந்து அந்த படம் நல்லாயிருக்கும்பா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ இந்த படம் அவர் ரிலீஸ் பண்ணதுனால தான் அந்த ஒரு பிளெஸ்ஸிங் ஒரு படத்துக்கும் நடக்கும். அந்த மாதிரி சக்தி நான் வந்து ஒரு பிளெஸ்ஸிங் இந்த படத்துக்கு. அண்ட் திங்க் மியூசிக் சந்தோஷ் பிரதர், ஐ லவ் யூ. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நான் கூப்பிட்டேன், வெறும் என்னை நம்பி இதை பண்ணதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் அடுத்த பிளெஸ்ஸிங் இந்த படத்துக்கு. அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ், கலை, ஜேக்ஸ் விஜய், ஆர்ட் டைரக்டர் ஃபீனிக்ஸ் பிரபு மாஸ்டர், எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஏடி டீம் தேங்க்யூ. ஏன்னா இந்த படம் வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். உண்மையாகவே இது வந்து 36 days நைட் ஷூட் பண்ணோம் 42 days. ஸோ அது வந்து எல்லாருமே அந்த ஒரு டாயில் இருந்தது. இந்த ஃபிசிக்கல் விஷயம் மேலே மென்டல் விஷயம் ஒரு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் பொறுத்துட்டு பண்ணதுக்கு ஏடி டீம் வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒரு டைலாக் வரும், அதை சொல்லி தான் நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம வேலையை ஒழுங்காக செஞ்சால் மரியாதை தன்னால் தேடி வரும் அப்படிங்கிறது. தேங்க்யூ.